கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் இந்த அக்டோபர் மாதத்தினுடைய வாழ்த்துக்கள். கடந்த 9 மாதங்களை கடந்து வரும்படி தேவன் கிருபை செய்தார். எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ தேவைகள், எல்லாவற்றையும் கஷ்டங்களையும் கடந்து இந்த 10ஆவது மாதத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். ஒன்று மாத்திரம் நிச்சயம், இந்த 10ஆவது மாதத்தில் தேவன் நிச்சயமாய் நன்மை செய்வார். கடந்த 9 மாதமாக இப்படித்தானே வாக்குத்தத்தம் செய்தி கொடுத்தீர்கள், இதுவும் இல்லையே. நம்மிடத்தில் ஒரு சில குறை உண்டு. விசுவாச குறை, நம்பிக்கை இல்லை, தேவனை பற்றி கொள்வதில் உள்ள குறை. இதனால தான் இந்த 9 மாதங்கள் தாமதிச்சிருக்கோம். நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களே கூட அடுத்தவங்க விசுவாசத்தினால தான் வரணும்னு எதிர்பார்க்குறது தப்பு. இந்த ஊழியக்கார்ட்ட ஜெபம்னா அவர் மூலமாக எனக்கு என்னோடய தேவை சந்திக்கப்படும். ஊழியக்காரனுடைய ஜெபம் தேவை, அது சப்போர்ட் பில்லர், ஒரு தாங்கும் சக்தி, அவ்வளோதான். ஆனால் உண்மையான விசுவாசம், உண்மையான நம்பிக்கை யாவும் உங்களிடத்தில் இருக்கிறது. ஊழியக்காரனுடைய ஜெபம் மாத்திரமல்ல, உங்களுடைய விசுவாசம், உங்கள் நம்பிக்கை தான் தேவனை கிரியை செய்ய வைக்கும், இல்லையா? சரி, நேராக கர்த்தருடைய செய்திக்குள்ளே போவோமே. இந்த மாத வாக்குத்தத்த செய்திக்குள்ளே நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. 4 காரியங்களை இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாக கட்டிக்கொள், உன் பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. சாதாரணமாக ஸ்திரப்படுத்தும் போல மிகவும் ஸ்திரப்படுத்து என்று சொல்லியிருக்கிறார். ஆக இந்த மாத செய்தியின் தலைப்பு பெலனை ஸ்திரப்படுத்து, மிகவும் ஸ்திரப்படுத்து. இதுதான் இந்த மாத செய்தியின் தலைப்பு. இந்த வசனத்தின் ஆரம்ப வார்த்தையை நான் விட்டிருப்பேன். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். இந்த 9 மாதமாக தேவன் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. ஆனால் இந்த 10ஆம் மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் 3 மாதம்தான்ப்பா, இன்னையிலேருந்து நீ ஆசீர்வாதத்துக்காக என்கிட்ட கேட்டுட்ருக்க மகளே, மகனே. ஆனால் இந்த 3 மாதத்துக்குள்ளார நான் ஏதாவது செய்யணும்னு சொன்னால் நீ இந்த 4 காரியங்களை செய்யணும். ஏன் தெரியுமா? சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். வேத வசனத்தில் நாம் பார்ப்போமானால், எஸ்தர் ராஜகுமாரத்தி அவருடைய புஸ்தகத்தில் நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் அந்த இடத்துல அரசாண்ட அகாஸ்வேரு ராஜாவின் காலத்தில் யூத ஜனங்கள் பரம்பி இருந்தார்கள், சிதறப்பட்டு இருந்தார்கள். அதை குறித்து ஆமான் ராஜாவிடத்தில் சொல்லுவான், ஒரு விதமான சுபாவமுள்ள ஜனங்கள் நம்முடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட தேசம் எங்கும் பரவி இருக்கிறார்கள். இவனுக்கு பழி மொர்தெகாயை பழி வாங்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இவன் சொல்லுகிற காரியம் எல்லா ஜனங்களையும் சொல்லுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசானவன் நம்மளை
சிதறடிக்கும்படியாக நம்முடைய சிந்தையை, நம்முடைய பலத்தை, நம்முடைய எல்லா காரியங்களையும் சிதறடிக்கிறவனாக அவன் வருகிறான். இந்த 9 மாதமாக அவன் வந்தனால தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஸ்திரமாக இல்லை. ஆனால் இந்த மாதமாவது நம்ம இருக்கணுன்றக்காக தேவன் இந்த எச்சரிப்பை கொடுக்கிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 5:8, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். உங்கள் எதிராளியாகிய சிதறடிக்கிறவனாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ, எவனை வாழ்க்கையை சிதறடிக்கலாம், எவனுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கலான்னு சொல்லிட்டு வகை தேடி சுற்றி திரிகிறான். இவன்ட்ட அவன் நம்பிக்கை இருக்கா, இவன்ட்ட அவிசுவாசம் இருக்கா, இவகிட்ட அவன் நம்பிக்கை இருக்கா, இவகிட்ட அவிசுவாசம் இருக்கா என்று சொல்லி ஒவ்வொருவரிடத்திலும் ஏதாவது ஒரு விதத்தில் தேவனை விட்டு விலகி இருக்கிறார்களா என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறான். அதனால தான் அவர் எழுதுகிறார், பேதுரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லி. விழித்திரு, அதையும் அங்கே சொல்லுகிறார். நீ தெளிந்த புத்தியோடு இரு, விழித்திரு. ஊழியக்காரனுடைய ஜெபம் தேவை, சப்போர்ட், ஒரு ஆதரவு. இந்த நாகும் தீர்க்கதரிசி புஸ்தகம் எழுதின நாகுமுடைய பேரின் பொருள் என்ன தெரியுமா? ஆறுதல் அல்லது அரவணைத்தல். நாகும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஆறுதல் என்கிற தன்மையை உடைய நாகும் தீர்க்கதரிசி நினிவே ஜனங்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறான். கர்த்தர் அவன் மூலமாக அந்த நினிவே பட்டணத்து மக்களை தேவன் எச்சரிக்கிற ஒரு காரியம். சிதறடிக்கிறவன் வரான், நீ இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கிற, நீ விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிற. அதனால் அவன் எப்போ ஒன்றை மேற்கொள்ளலாம், எப்போ ஒன்றை ஒன்றும் இல்லாமல் ஆக்கலாம் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அதனால் நீ எல்லாத்துலேயும் கர்த்தருக்குள்ள எனக்குள்ள வா, உன் அரணை காத்துக்க, உன் வலியை காவல் பண்ணு, உன் அறையை கெட்டியாக கட்டிக்க, உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றிலும் சிதறப்பட்டு இருக்கிறவர்களாக நாம் இருக்கலாம். ஆனால் தேவன் தெளிவாக விளக்கமாக சொல்லிவிட்டார். அந்த வசனத்துக்கு முந்தின வசனத்தில் 1 பேதுரு 5:7 பாருங்க, அவர் சொல்லுவார், பேதுரு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இப்போ தெரியுதுங்களா? சிதறடிக்கிறவன் கவலைகளை கொண்டு வருவான். சிதறடிக்கிறவன் கவலைகள், பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்களை கொண்டு வருவான். ஆக அவை எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் வச்சிரு. நீ இருக்கிற இடத்துல கர்த்தருக்குள்ளார வாழ்ற அந்த வாழ்க்கையில நீ ஸ்திரமாயிரு, நீ திடமாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். 9ஆம் வசனத்தில் சொல்றாரு, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறார் பேதுரு. எவனை விழுங்கலாமோன்னு சுத்தி திரிகிறான் பார், அவனுக்கு விசுவாசத்தில் அவனுக்கு முன்னாடி உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுன்றார்.
அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை எப்போ விழுங்கலான்னு சொல்லி சுற்றி திரிகிற வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசானவன் நம்ம கவலைப்பட்டோன்னு சொன்னோம்னா, நம்ம பிரச்சனைக்குள்ளேயே நினச்சி கொண்டே இருந்தோம்னு சொன்னோம்னா, கர்த்தர்ட்ட அவைகளையெல்லாம் ஒப்படைச்சிட்டு நாம் விசுவாசத்தில் உறுதியாக இல்லாமல் அப்படியே அதையே நினச்சி புலம்பி கொண்டிருந்தோம்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த 10வது மாதத்தில் ஆண்டவர் 4 காரியங்களை செய்ய சொல்லுகிறார். நான் அதை வாசிக்கும் போது யோசித்தேன், நாகும் ஒரு ஆறுதல் என்னும் பேர் உள்ளவனாய் இருக்கிறான். கிரேக்க பதத்தில் அவன் அரவணைப்பு என்கிற ஒரு பதத்தில் அவனுடைய பேர் இருக்கிறது. ஆனால் அவன் மூலமாக தேவன் பேசும் பொழுது இந்த ஆறுதலை கொடுக்கிறான். அவன் வாரான், நீ இந்த நாளையும் செய்த இந்த 4 காரியங்களையும் தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். முதலாவது காரியம், உன் அரணை காத்துக்கொள் என்று சொல்லி பார்க்கிறோம். அரண் என்று சொன்னால் கோட்டை. அரண் என்பது மிகப்பெரிய ஒரு கோட்டை. எந்த மனிதனாலும் யாராலும் அவ்வளவு சாதாரணமாக இடித்து விட்டு உள்ளே போக முடியாது. ஆக எவனும் அந்த அரணை இடிக்காதபடிக்கு அந்த அரணை நீ காத்துக்கொள். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் தேவன் சொல்வார், நம்பிக்கையுடைய சிறைகளே என்று தேவன் சொல்லுகிறார். அரணுக்கு திரும்பு. உன் கவலை, வேதனை, பிரச்சனை எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு இருக்க பாரு, நீ அரணுக்கு திரும்பு. அரணை காத்துக்க. என் நாமத்தினால ஜெபிக்கிற அந்த ஜெப வாழ்க்கையை காத்துக்க. அந்த ஜெப வாழ்க்கைக்குள்ள நீ இரு. இரட்டிப்பான நன்மையை தருவேன். அடுத்த வருஷம் இல்லை, அடுத்த மாசம் இல்லை, இன்றைக்கே தருவேன். இந்த செய்தி கேட்கிற இந்த நேரமே தேவன் தருவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். இரட்டிப்பான நன்மையை இந்த செய்தி கேட்கிற இந்த வேளையிலே தேவன் தருவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் ஒரு ஜெப வாழ்க்கைக்குள், கர்த்தருக்குள் ஒரு வேத வாசிப்புள்ள ஒரு வாழ்க்கைக்குள், விசுவாசம் என்கிற அந்த அரணுள்ள ஒரு வாழ்க்கைக்குள் வந்து நம்மை காத்துக்கொள்ள ஒப்பு கொடுக்கும். நம்மை காத்துக்கொள்ளும். நம்மை விட்டு விசுவாசம் விலகாதபடிக்கு, அவநம்பிக்கை விலகாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ளும். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, டாக்டர்கிட்ட போவாங்க, உடம்பு வலி, கை கால் வலி, காய்ச்சல். டாக்டரு ஊசி போட்டு சீட் எழுதி கொடுப்பார். ஒரு 3 நாள் பார்ப்போம், போய் பாருங்க. 3 நாளில் சரியாயிருமா? 3 நாளுக்குள்ளே எல்லாம் சரியாயிருமா? டாக்டர்டே கேட்பாங்க. அதான் நான் கொடுத்துருக்கேன்ல மருந்து, பாருங்க, 3 நாளுக்குள்ளே சரியாகணும். அடுத்து அவருடைய பதில் மனவாக மாறுது, 3 நாளுக்குள்ளே நான் கொடுக்குற மருந்து சரியாகணும், சரியாக்கணும். அப்படி சரியாகலைன்னு சொன்னால் அது வேறு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அது வேறு வித காய்ச்சலாக இருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் மனுஷனுடைய புத்தி ஒரு மருத்துவர் இடத்துல மாத்திரம் அப்படி கேட்பதல்ல, தேவனிடத்திலும் அப்படிதான் கேட்கிறார்கள். இப்பொழுதே எனக்கு தாரும், இன்றைக்கே தருவேன்னு சொன்னீங்களே, இப்பொழுதே இன்றைக்கே தாரும். கேட்கிற உரிமை உங்களுக்கு உண்டு. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை. கேட்க உங்களுக்கு எல்லா வித உரிமைகளையும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் விசுவாசம் இருக்கிறதா?
அவரை நீங்கள் நம்புகிறீர்களா? அதை தேவன் பார்க்கிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதவசனம் சொல்கிறது. அப்போ ஒரு கூட்ட ஜனம் கர்த்தரை நோக்கி பார்த்தது, அதனுடைய வாழ்க்கை பிரகாசம் அடைந்திருக்கிறது. அந்த கூட்டத்தாருடைய முகம் சத்துருக்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதிருந்தது. அந்த அளவுக்கு அந்த கூட்டத்துக்கு விசுவாசம் இருந்திருக்கிறது, தேவன் பேரிலே நம்பிக்கை இருந்திருக்கிறது, தேவ நாமத்திலே ஒரு உறுதியாய் இருந்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்குள் ஒரு வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோமா? ஆபகு தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபகு தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் என் காவலிலே தரித்து அரணியிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, கவனித்து கேட்பேன், பார்ப்பேன் அல்ல, கவனித்து கேட்பேன் என்று இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டுள்ளது. என்னுடைய அரணிலே நிலை கொண்டிருந்து உறுதியாய் நான் இருந்து கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் என்றும். அவர் என்ன கண்டிக்கிறார்? நான் சரியா ஜெபம் பண்ணலன்னு என்ன கண்டிக்கிறாரா? நான் சரியா வேத வாசிக்கலன்னு கண்டிக்கிறாரா? நான் சரியா தேவ சபைக்கு போறதில்லைன்னு கண்டிக்கிறாரா? தேவனை தேடலன்னு கண்டிக்கிறாரா? அது என்ன என்று கேட்டு அதுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்றதையும் நான் அங்கே கேட்பேன். உங்கள்கிட்டையும் ஆண்டவர் அந்த கேள்வியை தான் கேட்பார். அரணிலே நிலை கொண்டிருக்கிற நீ எனக்காக காத்திருக்கியா? எனக்காக ஏற்ற வேளையில் நான் உன்னை உயர்த்தும்படிக்கு என் பலத்த கைக்குள்ள நீ அடங்கி இருக்கியா? நீ அதை பாரு. நீ அதே சொல்லுங்க, பிள்ளை அடங்க மாட்டேங்கிறான், பிள்ளை நம்ம ஒன்று வார்த்தை சொன்னா கூட கீழ்ப்படிய மாட்டேங்கிறா, அடங்கி இருக்க மாட்டேங்கிறா. எல்லாவற்றையும் சொல்லுகிற குறை சொல்லுகிற உலகமே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆசீர்வாதம் வர வேண்டுமானால் நாம் முதலாவது கர்த்தருடைய கைக்குள் இருக்கிறோமா? ஏற்ற வேளையிலே தேவன் உயர்த்துவார். அந்த ஏற்ற வேளை இந்த அக்டோபர் மாதம்தான். இந்த அக்டோபர் மாதத்தில் உங்கள் வாழ்க்கையை தேவன் நிச்சயமாய் திருப்பி போடுவார். கடந்த 9 மாதங்களை விட்டு விடுங்கள். இந்த 10வது மாதத்தில் சத்துரு உங்களுக்கு விரோதமாக இருந்தாயா, அதனால தான் ஏன் இவ்வளோ 9 மாதம் இவ்வளோ பிரச்சனை. இப்போவும் இந்த மாதமும் நீ வர நாள்லையும் நீ ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாதுன்னு உனக்கு விரோதமாக பண்ண பார்க்குறான். ஆனால் உன் அரணை காத்துக்க. உன் அரணே நான் தான், உன் அரணே நான் தான் என்று தேவன் சொல்லுகிறார். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் அரணான கோட்டையாக இருக்கிறார். அப்ப தேவனுக்குள், தேவனுடைய கைக்குள் நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை நம்மை காத்து கொள்ள வேண்டும். நான் கர்த்தருடைய கைக்குள் இருக்கிறேனா? ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு நிலையிலும் நான் கர்த்தருக்குள் வாழ்கிறேனா, நான் கர்த்தருக்குள் இருக்கிறேனா என்று சொல்லி
உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் அரண்மனையிலே தரித்திருக்கிறீர்களா என்று சொல்லி உங்களை பாருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புத்தகம் 31 அதிகாரம் 2 வசனம் முதல், சங்கீதம் 31:2, உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும், நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். சங்கீதக்காரன் கேட்குறான், நீ எனக்கு அடைக்கலமான அரணாயிரும், என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். அப்போ ஆண்டவருடைய கைக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் நீர் என்னை நடத்தியருளும். நீர்தான் என் கண்மலை, நீர்தான் என் கோட்டை, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் உம்முடைய கைக்குள் அடங்கி இருக்கிற என்னை அடைக்கலமான ஒரு அரணாக இருக்கிற உம்முடைய கைக்குள் அடங்கி இருக்கிற என்னை நீர்தான் நடத்தியருளும். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். ஆக சிதறடிக்கிறவனுக்கு மறைவாய் இருந்து என்னை சிதறடிக்க பார்க்குறான் பாருங்க என் வாழ்க்கையை. இந்த 9 மாதம் வீணாக்கினானே, அவன் இந்த 10வது மாதம் என்னை வீணாக்காதபடிக்கு என் வாழ்க்கையில் தேவரீரே நீரே எனக்கு அரணாக இருக்க வேண்டும். தேவரீரே எனக்கு அரண், நீர் தான் அரண். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 15 அதிகாரம் 20 வசனம், எரேமியா 15:20, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அவர் அரணாக இருப்பதோடு மாத்திரமல்ல, நம்மையும் ஒரு அரணாக தேவன் மாற்றுகிறார். நம்மை சிதறடிக்கிற ஜனங்களுக்கு விரோதமாக, சாசுக்கு விரோதமாக நம்மை வெண்கல அலங்கமாக்குகிறார். அரணான வெண்கல அலங்கமாக்குகிறார். அவ்வளவு சீக்கிரம் நாம் தகர்க்கப்பட முடியாத வாழ்க்கை வாழ்வோம். இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் உங்களுடைய அரணாய் இருக்கிறார். கர்த்தருக்குள் அடங்கியிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அரணுக்குள் நீங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் காத்திருங்கள். கர்த்தர் அதை உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்குள் இருக்கிற உங்கள் ஐக்கியத்தை நீங்கள் காத்து கொள்ளுங்கள். ஆக முதலாவது காரியம் அரணை காத்துக்கொள். 2வது காரியம் உன் வழியை காவல் பண்ணு என்று சொல்லி பார்க்கிறோம். உன் வழியை நீ காவல் பண்ணு. நீ எந்த வழியில் போற? வேதவசனம் சொல்லுகிறது, நீ போற வழியில பூர்வ பாதை, கர்த்தர் அமைச்சு கொடுத்த அந்த பூர்வ பாதை எது என்று கேட்டு அந்த வழியில நட என்று சொல்லி சொன்னார். 2 சாமுவேலின் புத்தகம் 22 அதிகாரம் 33 வசனம், தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வை பண்ணுகிறார். தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அதையும் சொல்லிட்டு அவர் என் வழியை செவ்வை பண்ணுகிறார். நீ ஒன்றும் வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுப்பிட்ட பிற்பாடு பின்னாடியே எகிப்தியர்களுடைய சேனை, பார்வோனுடைய சேனை வருது. இந்த ஜனங்கள்லாம் கத்துறாங்க. முன்னாடி செங்கடல், அங்கிட்டு இங்கிட்டு ஓடுது பிள்ளை குட்டிகளோட. மோசேட்ட வந்து கத்துறாங்க, எகிப்தில் பிரேத குழி இல்லைன்னா இங்கே கொண்டாந்து வச்சிருக்கிற கடற்கரையில் இந்த இடத்துல கொண்டாந்து எங்களை வச்சது காரணம் தானா? இந்த பார் வரான் பார் பார்வோன்னு, அவன் சேனையோட எங்களை வெட்டி போட போகிறான், அவ்வளோதான், எங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. சிதறடிக்கிறவன் வரான் பார், எவனை விழுங்கலாமோ அவன் பார்த்துட்டு இருக்கிறவன் அந்த பார்வன் வந்து இருக்கான் பார், அவன் சேனையோட, எங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. மோசேக்கு விரோதமாக, ஊழியக்காரனுக்கு விரோதமாகவே கல் எடுத்தாங்க.
இன்னைக்கு நம்மளும் சொல்கிறோம்ல, அவர்கிட்ட எவ்வளோ போய் ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஊழியக்காரனை குறை சொல்லுவாங்க. ஊழியக்காரனை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கீங்களா? நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையில் இருக்கீங்களா? கர்த்தருக்கு, ஊழியக்காரனுக்கு கூட இல்லை, கர்த்தருக்கு நான் சொல்கிறேன். இங்கே அவன் சொல்லுகிறார், அவர் என் வழியை செவ்வை பண்ணுகிறார், அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னை உயர்ந்த ஸ்தலங்களிலே என்னை நிறுத்துகிறார். அப்போ கர்த்தர் தான் பாதைகளை அமைத்து அந்த பாதையின் வழியாக உயர்ந்த ஸ்தலத்திலே கொண்டு போய் நம்மை நிறுத்துகிறார். உயர்ந்த ஸ்தலத்திலே நிறுத்துகிற தேவன். ஆக வழியை நீங்கள் தான் காவல் பண்ணணும். நான் எந்த வழியில் போகிறேன்? ஜபிக்கிற வழியில் போகிறேன்னா, அல்லது ஜபிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு உள்ளுக்குள்ளே பல காரியங்களை சிந்திக்கிறேனே, அந்த வாழ்க்கை, அந்த பாதையில் போகிறேன்னா, வேத வாசிக்கிறேன்னு சொல்லி வசனங்களில் வாசிக்கிட்டே இருக்கிறேன், என் கண்கள் வசனத்தை பார்க்குது, என்னுடைய நிலையில் வசனம் வாசிப்பது போல இருக்குது, ஆனால் எண்ணங்கள் பேருக்கு ஒரு அதிகாரம், வாசிக்கணும் அப்படின்னு வாசிட்டு போகிறோம். அது வாழ்க்கை அல்ல. வேதங்களை அறிந்து ஆராய்ந்து நீங்கள் அவைகளை பற்றி பிடிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கத்துனாங்க. மோசே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான், ஆண்டவரே என்ன வரான், எகிப்தியன் வரான், சிதறடிக்கிறவன் வரான், எவனை விழுங்கலாம்ன்ற பிசாசானவன் வரான், இந்த ஜனங்கள்லாம் இப்படி பண்ணுறாங்க, என்ன செய்கிறது? ஏன்டேப்பா கேட்குற? உனக்கு நான் வழியை கொடுத்துட்டேன். ஜனங்க கத்துனப்ப கொடுத்தாரா? ஜனங்க முறுமுறுத்தப்ப கடல் பிரிஞ்சிச்சா? இல்லை. அதே சமயம் இந்த ஜனங்க பண்ணுறதை பார்த்து இந்த ஊழியக்காரன் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்குறாங்க, என்ன ஆண்டவரே இப்படி நடக்குது? அப்பையும் ஆண்டவர் ஊழியக்காரன் சொல்கிறாரு, நீ ஏப்பா என்கிட்ட கேட்குற? உன் கையில் தான் கோல் கொடுத்துருக்கேனடா, உன் கையில் இருக்கிற அந்த கோலை நீ பயன்படுத்து, நீ இன்னும் பயன்படுத்தாமல் இருக்கியே, அந்த கோலினால் நீ செங்கடலை பிளந்துரு என்று தேவன் சொல்லுகிறார். கோலை எடுத்து செங்கடலுக்கு நேராக நீட்டுகிறான். செங்கடல் இரண்டாய் பிளந்தது. பிரச்சனைகள் உடைந்து போயின. வேதனைகள், சஞ்சலங்கள், தவிப்புகள், கலக்கங்கள், கண்ணீர்கள் எல்லாம் உடைந்து போய்விடும். இந்த 10வது மாதத்தில் எல்லாம் உடைந்து போய்விடும். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நீங்கள் வெட்டாந்தரையிலே நன்றாக நடந்து போவீர்கள். நீங்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போவீர்கள். ஏன் கடல் மேலே கூட நடக்க முடியும், நடந்தான்ல பேதுரு. ஆனால் அதே பேதுரு மூழ்க காரணமாக இருந்தது என்ன? ஆண்டவர் சொல்றார், அற்ப விசுவாசியே. முதல் இயேசுவை பார்த்தான், ஆண்டவரே நீர் கடல்ல வர்றீ, உம்மை போல நானும் உங்ககிட்ட வரணும். கடல் மேல நடந்து ரைட் பா. இயேசுவை பார்த்துக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கான். இயேசு கிட்ட வரும்போது கடலின் சத்தத்தை கேட்க ஆரம்பித்தான், அலைகளின் சத்தத்தை கேட்க ஆரம்பித்தான், காற்றுகளின் சத்தத்தை கேட்க ஆரம்பித்தான், கொந்தளிப்பின் சத்தத்தை கேட்க ஆரம்பித்தான். சிதறடிக்கிறவனுடைய சத்தத்தை கேட்பாயானால், எவனை விழுங்குவானோ என்று சொல்லி வகை தேடுகிறவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களேயானால், அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்களேயானால், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் விழுந்து போய்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விழுந்து போயிடுவீங்க. ஆனால் ஆண்டவர் கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தினார்.
இந்த 10வது மாதம் நான் சொல்கிறேன், உங்கள் கண்ணீர், கவலை, வேதனை, பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், சொல்ல முடியாத, தாய்கிட்ட கூட தகப்பனிடத்தில் கூட சொல்ல முடியாதது, கூட பிறந்தவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாதது, மனைவியிடமோ கணவனிடமோ பகிர்ந்து கொள்ள முடியாதது, பிள்ளைகளிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாதது, எவ்வளவோ உள்ள குமுறல்கள் இருக்கும். இந்த குமுறல்கள் எல்லாம் உடைக்கப்படும். இவைகளுக்கு அப்பாலும் தேவன் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். நீ வலியை மட்டும் காவல்படுங்க, கர்த்தரை விட்டு விலகாதீங்க, அவருடைய கைக்குள் மாத்திரம் அடங்கியிருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மல்கியா 2:8. நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் சொல்றாரு மல்கியா 2:8, நீங்களோ நீயே வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள். வழி என்பது வேதத்தின்படி நடக்கிற ஒரு காரியம். அப்ப அந்த வேதத்தின்படி நடக்க வேண்டிய அந்த வழியை நாம் என்ன செய்கிறோம்? அந்த இடத்துல நடக்காமல் விடுகிறோம் இல்லையா? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். கர்த்தர் ஆசீர்வாதம் உள்ள மனுஷனாக மாற்றுகிறார். உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. நீங்க இடறி போகாதீங்க. வேத வசனத்தை தவறாக புரிந்து கொண்டு அல்லது வேதத்தை வாசிக்காம, சரியா வாசிக்காம நீங்க போகாதீங்க. காவல் பண்ணுங்க. இன்னைக்கு நான் வாசிக்காம வெளியே போக மாட்டேன். இந்த அக்டோபர் மாதம் இந்த செய்தி கேட்குற இந்த நேரம் ஒரு தீர்மானம் எடுங்க. இனி வேத வாசிக்காம நான் படுக்க மாட்டேன், வேத வாசிக்காம நான் இருக்க மாட்டேன். வேதத்தை வாசித்த பிற்பாடு தான் மற்ற எல்லா காரியங்களுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஒரு தீர்மானம் எடுங்க. உன் வழியை காவல் பண்ண. வேதத்தை வாசிப்பேன். வேதத்தில் எனக்குரிய வழியை தேவன் வைத்திருக்கிறார். என் பிரச்சனைக்கான வழியை தேவன் வைத்திருக்கிறார். என் கண்ணீரைகளை எல்லாம் துருத்தியில வைத்திருக்கிறார் என்ற வசனம் இருக்கு இல்லையா? அப்ப அந்த வசனம் எப்ப கிரியை செய்யும்? அந்த வசனத்தை வாசிங்க. வாசிச்சுட்டு, ஆண்டவரே இந்த சங்கீதக்காரன் இப்படி சொல்லியிருக்கானே, இந்த வேதத்தில் இந்த வசனத்தை வந்திருக்கே, என்னுடைய கண்ணீரை உங்களுடைய துருத்தியில் வச்சுருக்கீங்களே, நான் எவ்வளவா அழுவுறேன், நான் எவ்வளவா கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமே, என்னக்கா விடுவீங்கப்பா. கேளுங்க. வசனத்தை காவல் பண்ணுங்க. உங்கள் இருதயத்தில் தேவனுடைய வசனத்தை காவல் பண்ணுங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 35:8. அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே கடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போக மாட்டாங்க. அங்கே சிங்கம் இருப்பாது, துஷ்ட மிருகம், சிதறடிக்கிற துஷ்ட மிருகம் அங்கே இருக்காது. எதிராளியாகிய பிசாசானவன் சிங்கம் அங்கே இருக்காது. அங்கே காணப்படவும் மாட்டாது. அங்கே யார் தெரியுமா நடப்பா? நீங்கள் தாங்க மீட்கப்பட்டவர்களா இந்த 10ஆம் மாதம் அந்த 1ஆம் தேதியிலேருந்து நடப்பீங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை காவல் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை காவல் பண்ணுங்க. உங்கள் இருதயத்துக்குள்ளார வாசிப்பதோடு மாத்திரமல்ல, காவல் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 3வது காரியம்,
உன் அறையை கெட்டியாக கட்டிக்கொள். இந்த அறை என்பது இடுப்பிலே கட்டுகிற கச்சை. இந்த இடுப்பில் கட்டுற கச்சை, துண்டை எடுத்து இடுப்பில் ஒரு நேரம் எடுத்து ஒரு முடிச்சு போட்டு இழுத்துக்கிறாங்க பாருங்க, அந்த கச்சை. யோபுவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். யோபு 40:6-7. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவருளினார், இப்போது புருஷனைப் போல நீ அறையை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். நான் உன்கிட்ட கேட்பேன், இந்த மாதம் இந்த 1ஆம் தேதியிலேருந்து உன்கிட்ட கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு, நான் என்ன செய்யணும்னு சொல்லு. உன் கச்சையை கட்டியா, உன் கச்சையை கட்டு. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எரேமியா 1:17. உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளையெல்லாம் அந்த இடத்துல செய்யணும். நான் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளையெல்லாம் அவர்களுக்கு சொல். உன் அறையை நீ கட்டிக்க, உன் அறையை நீ கட்டு, கெட்டியாக கட்சியில் அறையை கட்டு. அந்த அறை விழுந்துச்சுன்னா என்ன தெரியுமா? அவமானம். இடுப்பில் வயசானவங்க, கிராமத்தில் உள்ளவங்க பெரியவங்களாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு வேட்டி கட்டிட்டு ஒரு நல்ல பச்சை கலர், அந்த வேறு கலர்லலாம் பெல்ட்டு போட்டுருப்பாங்க, ரொம்ப பட்டையாக. அதுலேயே பர்ஸு இருக்கும், அதுக்குள்ளாரையே காசு வச்சுருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு பாக்கெட் இருக்கும், அந்த பெல்ட்டு அதான் கச்சை. அதுக்கு பதிலாக துண்டில் கட்டி வைக்கிறது தான் இன்னொரு வகையான கச்சை. இந்த அறையை கட்டி கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளையெல்லாம் அவர்களுக்கு சொல். எனக்கு சொல்ல சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் இந்த கச்சையை நீங்கள் கட்டும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, ஆண்டவர் தன்னுடைய அந்த வஸ்திரத்தை கலற்றி வைத்துட்டு ஒரு சீலையை எடுத்து தன் அறையிலே கட்டி கொண்டு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் மேலே உள்ள ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ஒரு சீலை எடுத்து அறையை கட்டிக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு எல்லாருடைய கால்களையும் கழுகுவார். பேதுரு சொல்லுவான், நான் உன்னுடைய கால்களை நீர் என கால்களை கழுவக்கூடாது, நீ இப்போ எனக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொன்னான், உனக்கு என்கிட்ட பங்கே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா, தன்னை அனுப்பின பிதாவாகிய தேவன் சொன்ன வார்த்தைக்கு கட்டி போட்டு வைத்திருந்தார் தன்னை. தன்னுடைய ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், மனுஷ குமாரன், பிதாவின் குமாரன், நேச குமாரன் என்ற இவைகளையெல்லாம் அந்த இடத்துல விட்டுவிட்டு தன் அறையை கட்டி கொண்டார், அவைகளை தக்க வைத்து கொண்டார். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் உங்களுக்குள் இருக்குமானால் அது உங்களை விடுதலை செய்யும். கர்த்தரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், உங்கள் அறையை கட்டி கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை என்கிறதை உணர்வை நீங்கள் இருக்க அணைத்துக் கொள்ளுங்கள். அந்த எடுத்து அப்படி ஒரு முடிச்சு போட்டோம்னா ஒரு விரப்புத்தன்மை இருக்கும். அதுபோல நான் கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு எந்த கெடுதியும் வராது,
எனக்கு எந்த நாச மோசமோ, எந்த அழிவோ, எந்த பிரச்சனையோ, எந்த கவலையோ, கண்ணீரோ, எந்த துன்பமோ, துயரமோ, துக்கமோ எதுவும் என்ன வராது. நான் எல்லாவற்றிலும் விடுதலை உள்ளவளாக இருப்பேன். சொல்லுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவராகிய இயேசுவே தன் அறையை கட்டி கொண்டார். ஏன்? அவர் பிதாவின் நேசகுமாரன். அது மாறிடக்கூடாது. 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து, சொன்னல, மனதின் அறையை கெட்டியாய் கட்டிக்கொள்ளணும். இந்த மனசுக்குள்ளார ஒன்று இருக்கணுங்க. என்ன தெரியுமா அது இருக்கணும்? எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். எபேசியர் 6:14. சத்தியம் என்பது வேத வசனத்தையும் குறிக்கிறது, இயேசுவையும் குறிக்கிறது. இவங்க 2 பேரையும் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொன்ன போல நம்முடைய மனதில் வைத்து நம்முடைய அறையை கட்டிக்கொள்ளுங்க. நம்மளை விட்டு இயேசுவானவர் வெளியே போகாதபடிக்கு, அவருடைய வசனங்கள் வெளியே போய்விடாதபடிக்கு நம்முடைய மனதின் அறையை இறுக கட்டிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த 10வது மாதம் சிதறடிக்கிறவனை நீங்கள் சிதறடிப்பீர்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவனை கெர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல நீங்கள் அவனை ஒன்றுமில்லாமல் போகப்படுவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். 4வது காரியம், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. 3 கூட காரியங்கள் அதில். அரணை காத்துக்க, வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாகப்ப. இதை 3ஓட சொல்லி நிறுத்தி இருக்கலாம்ல. ஏன் ஆண்டவர் 4வது இன்னொரு குறிப்பை சொல்றாரு? உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. இந்த 3 இருக்கணும்னு சொன்னா, நீ அரணை காத்துக்கணும்னு சொன்னா, உன் வழியை காவல் பண்ணணும்னு சொன்னா, உன் அறையில் கெட்டியாக கட்டிக்கணும்னு சொன்னா, இது எல்லாத்துக்கும் தேவை பலன். உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. சாதாரணமாக ஸ்திரப்படுத்தல, மிகவும் ஸ்திரப்படுத்து. என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். என்னாகமம் 23:22. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்படப்படினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்படப்படினார். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்படப்படினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஏங்க குறிப்பிட்ட இந்த மிருகத்தை மட்டும் சொல்றாரு? இந்த டிஸ்கவரி சேனல் பார்த்தீங்கன்னா, இந்த காண்டாமிருகம் தண்ணி குடிக்கும். இந்த முதல்ல போய் பிடிக்கிறதுக்காக போகும். அப்படி போகும்போது முதல்ல அதிகமான பலம் உள்ளது, உன்னை பிடிச்சா அதை விடாது. அந்த தலையை கும்பிட்டு குடிஞ்சு அந்த கொம்பால் ஒரு குத்துச்சுன்னு சொன்னான், முதல்ல அவ்வளோதான். முதலையோட தலையோட கதி அதோ கதி தான். அதே போல் அதை விட உயரமானது யானை. ஒரு கோட்டை சுவரையே இடிக்கக்கூடிய சக்தி உள்ளது. அது தலை எலும்பில் இருக்குது, அது தந்தத்தில் இருக்குது, அது துதிக்கையில் இருக்குது. மிகப்பெரிய மரத்தையே தூக்கக்கூடிய சக்தி உடையது யானை. ஆனால் அந்த யானையே இந்த காண்டாமிருகம் கொம்பு குத்துச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. அப்ப எப்பேற்பட்ட பிசாசா இருந்தாலும் சரி, தேவன் நமக்கு கொடுத்த பலத்தை
நாம் மிகவும் ஸ்திரப்படுத்த வேண்டும். நாம் ஸ்திரப்படுத்தும் பொழுதுதான் நாம் அரணை காத்துக்கொள்வோம், வழியை காவல் பண்ணிக்கொள்வோம், அறையை கெட்டியாய் வைத்திருப்போம். ஆக பலனை ஸ்திரப்படுத்த வேண்டும். இந்த பலனை ஸ்திரப்படுத்துறது யாருன்னு பார்ப்போம். உபாகமத்தின் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உபாகமம் 34:7. மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. 120 வயசுங்க. மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தில் மிகுதினா 80 சங்கீதக்காரன் சொல்றான். ஆனால் 120 வயசு வரைக்கும் மோசே இருக்கிறான். அந்த 120 வயசுலையும் அவன் கண் பார்வை மங்கவில்லை, இருளடையவில்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. 40 வயசில் ஓடும்போது, 40 வயசில் எகிப்தியனை கொண்டு ஓடும்போது எந்த பலத்தோடு இருந்தானோ அதே பலத்தோட 120 வயசுல இருந்தான். அவன் முதலாவது கர்த்தர்கிட்ட முரண்டு பிடிச்சான். கர்த்தர் அவனை மாற்றின பிற்பாடு கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்தான். கர்த்தருக்குள்ளார தன் பலத்தை ஸ்திரப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்குள்ளாக தான் வழியை காவல் பண்ணி கொண்டான், தன் அரணை காத்து கொண்டான், தான் அறையை கெட்டியாப்பு கட்டிட்டான், பலத்தை ஸ்திரப்படுத்தி கொண்டான். அவன் பலன் குறையலை. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்தாவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். கர்த்தருக்கு சாட்சிகளாயிருப்போம். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பீங்க. இந்த 10வது மாதத்திலிருந்து, இந்த 1ஆம் தேதியிலேருந்து, இந்த செய்தி கேட்குற இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க. இந்த வருஷத்தை சாட்சியாக முடிப்பீங்க. இந்த வருஷத்தை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால சொல்கிறேன், நிச்சயமாக இந்த வருஷத்தை நல்லபடியாக முடிப்பீங்க. உங்கள் பலனை மட்டும் ஸ்திரப்படுத்திக்கிங்க. கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே வாழுங்க. உங்கள் அறையை கெட்டியாக கட்டிக்குங்க. உங்கள் அரணை காத்துக்கொள்ளுங்க. உங்கள் அறையை கெட்டியாக கட்டிக்கொள்ளுங்க. உங்கள் வழியை காவல் பண்ணுங்க. இதெல்லாவற்றுக்கும் தேவையான பலத்தை ஸ்திரப்படுத்துங்க. மறுபடியும் தொய்ந்து போயிடாதீங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு தொய்ந்து பிறகு அதில் ஒரு வழி வைத்திருப்பா. பின்னாடி பார்வோன் வந்தது உண்மை. குதிரையில் வரான், ரதத்தில் வரான், நடந்து வரல, ரதத்தில் வரான்யா. இந்த ஜனங்க செதறி அலறு ஓடுது. மோசேட்ட போய் கத்துது, கல்லெறியலாமான்னு சொல்லுது. எகிப்தில் எங்களுக்கு பிரேத குழி இல்லை, நான் எங்களை கொண்டாந்தீருன்னு கேட்குது. எல்லாம் கேட்டான். ஆனால் ஒருத்தனுடைய பலம், ஒருத்தன் பலத்தில் ஸ்திரப்பட்டு இருந்தான். ஆண்டவர் சொன்னார், டே உன் கையில் இருக்கிற கோலால செங்கடலை பிரிட. கடலே பிரிந்தது. இவங்க எல்லாம் வெட்டாந்தரையில் கடந்து போகிறாங்க. இவங்க போன மாதிரியே நம்மளும் போவோம்னு சொல்லி பார்வோனும் அவனுடைய சேனையும் அந்த செங்கடலே இஸ்ரவேலை பின்தொடர்ந்து வந்துச்சு. எல்லாரும் மேலே அந்த அக்கறை தாண்டோன்னு ஆண்டவர் சொன்னார், உன் கோலை மறுபடியும் நீட்டுனார். அந்த நீர் அப்படியே எல்லாரையும் மூழ்கி போட்டது. ஒருவன் கூட மீந்தலையா, ஒருத்தன் கூட மீந்தலை. அந்த செங்கடல் முழுவதையும் அவர்கள் முழுவதையும் மூழ்கி போட்டது. கவலையே படாதீங்க. எந்த பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி இருக்கோ, எந்த சத்துரு உங்களை நெருக்கிறானோ, உங்கள் வழி திறக்கப்படும். அவன் வச்ச வேணா அவனுக்கே திரும்பும். கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவராயிருக்கிறார். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல்
மிகவும் பலமுள்ளதாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உபாகமம் 8:17 பார்க்கிறோம். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுத்தவர் அல்ல, கொடுக்கிறவர். இந்த 1ஆம் தேதி இந்த நிமிஷம் முதல் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலத்தை உங்களுக்கு கொடுக்கிறவர். புது வருடத்துக்குள்ளே போகிறீங்க, இன்னும் 90 நாளில் உங்களுக்கான அதற்கான பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். கிறிஸ்து பிறந்த பண்டிகை கொண்டாட போகிறீங்க, அதுக்கு உங்கள் வீட்டில் எல்லா நல்ல காரியங்களும் செய்யணும், அதை நல்லா கொண்டாடணும். அதற்கு உங்களை பலப்படுத்துகிறவர் கர்த்தர். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் கர்த்தரால் கூடும். இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனையும் உனக்கு கர்த்தர் கொடுக்கிறவர். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த செய்திக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, இன்று கேட்ட செய்தியின்படி கர்த்தாவே, நாங்கள் எங்கள் அரணை காத்து கொள்ள, எங்கள் வழியை காவல் பண்ண, எங்கள் அறையை கட்டி கொள்ளவும், இந்த 3ஐயும் கர்த்தாவே எங்கள் பலத்தினால் நாங்கள் ஸ்திரப்படுத்தி கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் உமக்கே காத்திருந்து நீர் கொடுக்கிற அந்த பலத்தினாலே நாங்கள் எல்லாவற்றிலும் ஸ்திரப்படுத்திருக்க கிருபை செய்ப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு பின்னால் வருகிற சத்துருவுக்கும் எங்களுக்கு முன்னால் இருக்கிற தடைகளுக்கும் விலக்கி அருளும். ஆண்டவரே, எங்களுக்கு முன்னால் இருக்கிற தடையை விலக்கி எங்களை கொண்டு போகுவோம்ப்பா. எங்களை துரத்தி கொண்டு வருகிற சாபங்கள், பாவங்கள், எல்லா விதமான நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் அந்த கடலில் மூழ்கி போகட்டும்பா. எல்லாம் அவைகளிலே மூழ்கி போகட்டும், தடைகளிலே மூழ்கி போகட்டும். நாங்கள் தடைகளை தாண்டியவர்களாக, இந்த செய்தி கேட்கிறவருடைய பிள்ளைகள் தடைகளை தாண்டியவர்களாக இந்த 1ஆம் தேதி இந்த செய்தி கேட்கிற இந்த நிமிஷம் முதல் கொண்டு நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்களாக. கர்த்தாவே, நீரே கூட இருந்து நம்முடைய பிள்ளைகளை நடத்தும். இன்றிலிருந்து 2 நாள் தான்ப்பா நம்முடைய பிள்ளைகள் புது வருஷத்தை காண போகிறாங்க. மகிமையாயின் தேவன் மகிமையான காரியங்களை செய்வீராக. இந்த செய்தி கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக. நன்மையினால் முடிசூட்டுவீராக. ஒன்றுக்கு குறைவிடாதபடி நீர் காத்துக்கொள்ளும். சிதறடிக்கிறவனுக்கு ஆண்டவரை விலக்கி காத்துக்கொள்ளும். நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்ததாமே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு பெருக கிருபை செய்யும். கர்த்தர் வழி நடத்தும். துதிகன மகிமையெல்லாம் அவங்க கேர் எடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். சின்ன பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய வழி நடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும் அவருடைய வழி நடத்தலும் அவருடைய பலத்தின் ஸ்திரப்படுத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களில் இந்த வருஷத்தின் முடிவரினும் நம்மோடு கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உயர்த்தவே உயர்த்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் அரணை காத்து கொள்ளுங்கள், உங்கள் வழியை காவல் பண்ணுங்கள், உங்கள் அறையை கட்டி கொள்ளுங்கள். இது 3ஐயும் கர்த்தருடைய நாமத்தின் பலத்தினால் ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை சம்பாதிக்கிறதுக்குரிய சக்தியை கொடுப்பார். உங்கள் வருமானம் வட்டியிலே போகாதபடி, உங்களுடைய வருமானம் தரித்திரத்தில் போகாதபடிக்கு உங்களுடைய வருமானங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதங்களாய் மாறும். ஆமென், ஆமென்.